ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராகவ் கியூபிங். இன்றைக்கி வந்து நம்ம 7x7 ரூபிக்ஸ் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராகவ் கியூபிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. 7x7 ரூபிக்ஸ் கியூபு சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3x3 ரூபிக்ஸ் கியூபு, அப்புறமா வேறு ஏதாவது ஒரு பெரிய கியூபு 4x4 இல்லைன்னா 5x5 தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு 7x7 ஈஸியாக இருக்கும். இதுக்கும் மெத்தடு சேம் ஆஸ் 5x5 தான். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் பீசஸ் அதிகமாக இருக்கும். 5x5ல யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3x3க்கு ரெடியூஸ் பண்ணிட்டு அப்புறமா 3x3 மாதிரி சால்வ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போது நம்ம கலைக்கிறதுக்கு முன்னாடி இது நொட்டேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். 3x3 நொட்டேஷன்ஸ் வந்து எல்லா இதுலேயும் சேம் தான். ஆர், யூ, எல், இது எஃப், பி, டி, இது யூ. இதில் எக்ஸ்ட்ராவாக என்னதுன்னா டபிள்யூன்னு ஒரு நோட்டேஷன் இருக்குது, அது பேர் வைட் நோட்டேஷன். நீங்கள் ஆல்ரெடி 4x4 5x5 இல்லைன்னா 6x6 வந்து சால்வ் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டேஷன் ஃபெமிலியராக இருக்கும். வைடுன்னா ஒரு லேயரோட சேர்ந்து திருப்பணும். இது ஆர்டபிள்யூ, யூடபிள்யூ, எல்டபிள்யூ, எஃப்டபிள்யூ, இந்த மாதிரி. இன்னும் 3 லேயர் 4 லேயர் சேர்ந்து திருப்பறதுக்கு வந்து நம்ம 2RW, 3RW, 4RW, 5RW, 6 இந்த மாதிரி அந்த லெட்டருக்கு முன்னாடி நம்பர் இருக்கிறது வந்து எத்தனை லேயர் மூவ் பண்ணுன்றது, லெட்டருக்கு அடுத்த இருக்கிற நம்பர் வந்து எத்தனை டைம் மூவ் பண்ணுன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் R2ன்னா ரைட் லேயரை 2 டைம்ஸ் திருப்பணும். 2Rனா 2RWன்னா 2 லேயர் சேர்ந்து திருப்பணும். 3RWன்னா இந்த மாதிரி 3 லேயர் சேர்ந்து திருப்பணும். 3RW2னா 3 லேயர் சேர்ந்து 2 டைம் திருப்பணும். இது வந்து அவ்வளோவா இந்த கியூப் சால்வ் பண்ணுறது தேவையில்லை, இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொன்னேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி நொட்டேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போது கலைச்சிட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூப் வந்து நல்லா கலைச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒயிட் சென்டர் சால்வ் பண்ணுறது. ஒயிட் சென்டருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த கியூப்பில் இருக்கிற ஒயிட் சென்டர் தேடணும். ஆட் நம்பர் கியூப்ஸில் வந்து சென்டர் பீஸ் இருக்கும். ஈவன் லேயர் கியூப்ஸில் தான் சென்டர் இருக்காது, நம்மளாக ஒன்று உருவாக்கணும். இதில் வந்து ஒயிட் சென்டர் வந்து இங்கே இருக்குது, இதுதான் ஒயிட் சென்டர். நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இவ்வளோ பெருசாக நம்ம சென்டர் உருவாக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு சின்ன பாரு, இங்கே ஒரு சின்ன பார், இந்த 2 பெரிய பார், இந்த 2 அவுட்டர் பெரிய பார், இந்த மாதிரி தான் எல்லா சென்டர்ஸும் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வாங்க சேர்க்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இதை வந்து நம்ம இப்படியே இறக்கிட்டோன்னா ஒரு ஒயிட் பார் வந்துருச்சு. இன்னொரு ஒயிட் பார் உருவாக்குறதுக்கு இங்கே ஒன்று ரெடியாக இருக்குது. இதோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் வேணும். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இதை நான் வந்து ஒரு டைம் கீழே ரொட்டேட் பண்ணோன்னா வந்துடுச்சு. இதோட வந்து சேர்த்துடலாம். இந்த 2 பாரையும் கொண்டு வந்து நம்ம இந்த பெரிய பாரை நம்ம வந்து இங்கே கீழே சேர்த்துடலாம். இப்போது இங்கே சைடில் இருக்கிற 2 பார் சேர்க்கணும். நான் இது வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் போகிறேன், ஏன்னா ஆல்ரெடி வந்து 6x6 4x4 5xலாம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே 7x7க்கு வரக்கூடாது. இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற பெரிய பார் சால்வ் பண்ணுறதுக்கு 2 சேர்த்துட்டேன். ஒன்று ஆல்ரெடி லைனில் இருக்குது, இன்னொன்று வந்து இப்போது இங்கே இருக்குது. இதை வந்து இங்கே கொண்டு வரணும். இது வந்து சேர்த்தாச்சு. இப்போ இன்னொன்று வந்து இங்கே ஒன்று இருக்குது ஒயிட் சென்டர். இதை வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை கீழே இறக்கணுன்னா இன்னொரு ஒயிட் பார் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று இதுக்கு டூப்ளிகேட்டாக ஒன்று ரெடி பண்ணோம். இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது சென்டரு. இது சுற்றி இருக்கிறதுக்கு மேலே ஆல்ரெடி இன்னொன்றும் இருக்குது. வேறு இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இதை வந்து சேர்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு. இன்னொன்று வந்து மேலே இருக்குது, இதை நான் கீழே கொண்டு வரேன். பேசிக்காக இந்த கொண்டு வர்றது ஹைட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுறதெல்லாம் பேசிக் டெக்னிக்ஸு. நீங்கள் 3x3 4x4 5x5 எல்லாம் கற்றுருந்தீங்கன்னா நீங்களே பண்ணலாம்.
இப்போது இங்கே ஒன்று சால்வ் பண்ணிட்டேன். இன்னொன்றுத்துக்கு வந்து இங்கே ஒன்று இருக்குது, அதை நான் கீழே கொண்டு வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு பார் சால்வ் ஆயிடுச்சு. இதை அப்படியே வந்து கீழே கொண்டு வந்தோம்னா ஒரு பெரிய 3/5 பார் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இப்போது இந்த அவுட்டர் பார்ஸை மட்டும் சால்வ் பண்ணோம். இது ரொம்ப ஈஸி, நம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு பார் ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறேன். கார்னர்ஸு ஒன்று இங்கே இருக்குது, இன்னொரு கார்னர் பார்த்திங்கன்னா நான் கீழே கொண்டு வரேன். இப்போ இதை வந்து கீழே செட் பண்ணிடலாம். அடுத்தது பாருக்கு வந்து இது ஒன்று, இது ஒன்று, அண்டு இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இதையும் சேர்த்துடலாம். தென் இங்கே ஒன்று கார்னர் இருக்குது, இதை கீழே கொண்டு வந்து சேர்த்துடலாம். ஒரே ஒரு ஒயிட் சென்டர் மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரியலதோ எங்கே இருக்குது, இதையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம ஒயிட் சென்டர் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து எல்லோ சென்டர் சால்வ் பண்ணோம். ஒயிட் சால்வ் பண்ணோடனே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சென்டர் வந்து எல்லோ, அதனால் எல்லோ சால்வ் பண்ணுறோம். இது சால்வ் பண்ணுறதும் அதே லாஜிக் தான். ஃபஸ்ட்டு சென்டரு இதை சுற்றி 2 சின்ன பாரு, அப்புறமா இந்த இன்னர் பார்ஸ் அவுட்டர் பார்ஸ், அதே இதுதான் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இதோட ஒரு அவுட்டர் எட்ஜ் ஜாயின் பண்ணோம். இது ஒரு சின்ன பார் வந்துருச்சு. இது வந்து மேலே சேர்த்துடலாம். சேர்க்கும்போது ஒயிட் காலையும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா அன்சால்வ்டு ஏரியாவை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு கீழே இறக்கணும். இது வந்து பேசிக்காக நான் 6x6லேயே சொல்லியிருக்கேன். இன்னொன்று இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதை நான் கீழே கொண்டு வரலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதோட வந்து இங்கே ஜாயின் பண்ணோன்னா இங்கே ஒரு சின்ன பார் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை மேலே கொண்டு வரலாம். ஆனால் இப்போ ஒயிட் கலைஞ்சிருது, அந்த ஏரியாவை அன்சால்வ்டு ஏரியாவை கொண்டு வந்து கீழே இறக்கிடலாம். அடுத்து வந்து இந்த இன்னர் பார்ஸ் 3 ஆல்ரெடி இங்கே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறது இங்கே கீழே ஒரு பீஸ் இருக்குது, அதை நம்ம சேர்த்துடலாம். இன்னும் இங்கே ஒன்று போனோம், அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே தான் இங்கே இருக்க அந்த பீஸு இப்போ சேர்த்துட்டோம் மொத்தமாக. இந்த பாரை மேலே தூக்கிட்டு அன்சால்வ்டு ஏரியாவை கொண்டு வந்து கீழே இறக்கிடலாம். இப்போ அடுத்து 2வது இன்னர் பார், இது வந்து இங்கே போயிடும். கீழே போகிறதுக்கு இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இப்போ இதோட பேர் பண்ணிட்டு மேலே கொண்டு போய் இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து அவுட்டர் பார்ஸ். அவுட்டர் பார்ஸுக்கு இங்கே 2 பீஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதை இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா இங்கே வந்துடும். நான் இதை இங்கே கொண்டு வரணும்னு பார்க்குறேன், வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இதை பேரப் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டேன். இன்னும் ஒரு பீஸ் வேணும், அது வந்து மேலேயே ஒன்று இருக்குது, அது நான் கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை வந்து இதோட மேட்ச் பண்ணிடலாம். மேட்ச் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டோன்னா ஒரு பார் சால்வ் ஆயிடுச்சு. இதை மேலே கொண்டு போயிடலாம். அண்ட் கடைசி எல்லோ பாரு, இது வந்து மிச்சம் இருக்கிற எல்லோ பீஸ் வச்சு சால்வ் பண்ணும். நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பயங்கரமாக டைம் இழுத்துரும் 7x7ன்றதுனால. உங்களுக்கு சப்போஸ் இந்த சென்டர் சேர்க்குறதுல இன்னும் கிளாரிட்டி வேணுன்னா 5x5 வீடியோவும் லிங்க் பண்ணுறேன், 6x6 வீடியோவும் லிங்க் பண்ணுறேன், அதில் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ சென்டரும் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து மிடில் லேயரில் இருக்கிற சென்டர்ஸை சால்வ் பண்ணுவோம். அடுத்து இப்போ ப்ளூ சென்டர் ஆரம்பிக்கலாம். சென்டர் இங்கே இருக்குது, ஒரு ப்ளூ பார் வந்து இல்லை எதுவுமே சால்வ் ஆகலை. இதோ இங்கே ஒரு ப்ளூ பார் ரெடியாக இருக்குது, ஜாயின் பண்ணிடலாம். இங்கேயும் ஒரு ப்ளூ பார் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஈஸியாக ஒரு பீஸ் மட்டும் இந்த ரைட் சைடில் அட்டாச் பண்ணோன்னா வந்துருச்சு.
இப்போது இங்கே இன்னர் ப்ளூ பார்ஸு இங்கே ஆல்ரெடி 4 பீஸ் ஜாயின் இருக்குது, ஒன்று ஜாயின் பண்ணணும். அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, அதை கொண்டு வந்து இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கணுன்னா ப்ளூவும் சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ளூ பார் இங்கே 2 இருக்குது. அண்ட் வேறு பீஸுக்கு நான் என்ன பண்ணலான்னா இங்கே ஒன்று இருக்குது, இதை கொண்டு போய் சேர்த்துடலாம். இங்கே சைடுக்கு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே மிடிலுக்கு மட்டும் தேவைப்படுது. இது வந்து இங்கே இருக்குது. இதோ இதுவும் பார் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/5 கிரிட்டு ரெடி பண்ணிட்டேன். எல்லா சென்டருமே வந்து நம்மளால் ஜாயின் பண்ண முடியாது. இந்த ஓரத்தில் இருக்கிற சென்டர் எல்லாம் ஓரத்தில் தான் இருக்கும், நடுவில் இருக்கிற சென்டர்லாம் நடுவில் தான் இருக்கும். இந்த சென்டர் வந்து இந்த லேயருக்கு வராது, இதே லேயரில் தான் சுற்றின்னு இருக்கும் இந்த ஸ்கொயருக்குள்ளேயே. அதனால் நம்ம பார்த்து சேர்க்கணும். இப்போ அடுத்து அவுட்டர் பார்ஸ் ஒன்றுத்துக்கு இங்கே ரெடி பண்ணிட்டேன். இதை ஒழிச்சிட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்தா ரெடி ஆயிடுச்சு. தென் இங்கே ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம பழசோடு ஜாயின் பண்ணோன்னா செட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் வேணும் இதுக்கு. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம ஒரு அவுட்டர் பார் ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போது ஒரு ஓரமாக திருப்பிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சதை ரீஸ்டோர் பண்ணோம். இது கீழே இறக்கிடலாம். இப்போ லாஸ்ட் ப்ளூ பார் 2 ப்ளூஸ் கார்னர்ஸ் வந்துருச்சு. இந்த பீசஸும் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ப்ளூ பீஸ் மட்டும் வேணும், அது இங்கே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மொத்த ப்ளூவையும் ஒன்றா சேர்த்துடலாம். அடுத்தது ரெட்டு வந்து நம்ம எப்போ சேர்ப்போம். ரெட்டுக்கு வந்து இல்லை, அதுவாக எதுவும் செட் ஆகலை, நம்மளாக தான் பண்ணோம். இங்கே ஒரு பார் இருக்குது, அதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இங்கே ரைட் சைடில் ஒரு பாருக்கு என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு பீஸ் தான் சேர்க்கணும். இங்கே ஆல்ரெடி ஒரு பீஸ் சேர்ந்துருச்சு. அதுக்கு இங்கே மேலே டைரெக்டாக ஒரு பீஸ் இருக்குது, இதை கீழே இறக்கி அன்சால்வ்டு ஏரியாவை கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றிடலாம். இப்போ அடுத்து இன்னர் பார்ஸு, இதுக்கு 2 இங்கே ரெடியாக இருக்குது. ரெண்டு இங்கே மேலே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நடுவில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் வேணும், அது இங்கே இருக்குது. ஜாயின் பண்ணிட்டு மேலே ஏற்றிடலாம். இப்போ இந்த ரெட் பாரை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். செகண்ட் ரெட் பாருக்கு இந்த பீஸை இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ராவாக என்ன வேணும்னா ஒரு கார்னர் பீஸ் வேணும். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் ஜாயின் பண்ணிடலாம், அதுக்கடுத்து கார்னர் தேடலாம். கார்னர் இங்கே இருக்குது. இப்போது இன்னொரு ரெட் பாரும் ரெடி ஆயிடுச்சு. ரெட்டோடய ஜாயின் பண்ணிட்டு இந்த ரெட்டை மேலே ஏற்றிடணும், அப்போ தான் ப்ளூ வந்து கலையாமல் இருக்கும். அடுத்து இந்த அவுட்டர் பார்ஸு, இங்கே ஒரு ரெட்டு இது வேணும், அது இதோ இங்கே இருக்குது. இதை ஹைட் பண்ணிட்டு இந்த ஸ்பாட் அங்கே கொண்டு வந்துட்டு மறுபடியும் கீழே இருக்கணும்னா ஜாயின் ஆகிடும். லாஸ்ட்டு ரெட் பாருக்கு வந்து இங்கே ஒன்று ரெட் இருக்குது, இது சால்வ் ஆகிடுச்சு. இதோட இது ஜாயின் பண்ணலாம். தென் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு இதை ஹைட் பண்ணிட்டு இதை இங்கே கொண்டு வந்துட்டு திருப்பி மேலே ஏற்றணுன்னா வந்துடுச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ரெட் பாரையும் இன்சர்ட் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போது கடைசியாக மிச்சம் இருக்கிறது க்ரீன் அண்ட் ஆரஞ்சு தான். இங்கே தான் ஒரே ஒரு ட்விஸ்ட்டு. என்ன பண்ணோன்னா முதல்ல வந்து அவுட்டர் பார்ஸ் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு மெயின் பார் சால்வ் பண்ணிடலாம். இங்கே ஒரே ஒரு பீஸ் மிச்சம் இருக்குது, அதுக்கு நான் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இந்த 2 அவுட்டர் பார்ஸ் பண்ணோம், அதுக்கு ஒரு பீஸ் ஜாயின் பண்ணோன்னா இங்கே ஒரு பார் ரெடி ஆகிடுச்சு. இதை இன்சர்ட் பண்ணிடலாம். லைன் பை லைன் வரணும். இது இங்கே இந்த இன்னர் பார் சால்வ் பண்ணிட்டு இது வந்துட்டு அப்புறமா இந்த மாதிரி வரலாம். இந்த லாஸ்ட் 2 சென்டருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணோம். மிச்ச சென்டர் வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் கடைசியில் பீஸ் கிடைக்கும். இப்போ இங்கே ஒன்று ஜாயின் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா
இதை ஹைட் பண்ணிட்டு இதை எடுத்து கொண்டு வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணிடலாம். இதை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிடலாம். ஓ ப்ளூவும் கலைஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது இந்த அவுட்டர் பார் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்னும் ஒன்றே ஒன்று அங்கே இருக்குது. அதுக்கு இதை ஹைட் பண்ணிட்டு இதை கொண்டு வந்தோம்னா சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த அவுட்டர் பாரை இன்சர்ட் பண்ணுவோம். அடுத்தது லாஸ்ட்டாக இந்த இன்னர் பாரு. சரி, இப்போ இது இன்னர் பார் சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இது கலைஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம ஃபஸ்ட்டு இதை இன்சர்ட் பண்ணிடுவோம் இந்த இன்னர் பாரை. அதுக்கப்புறமா கடைசியாக இந்த அவுட்டர் பாரை சால்வ் பண்ணுவோம். இது ஹைட் பண்ணிட்டு இந்த ஸ்பாட் கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாரம் சால்வ் ஆகிடுச்சு. இதுவும் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸ்பாட் கொண்டு வந்துட்டு இது இங்கே வச்சுட்டு கீழே இருக்குங்க. லாஸ்ட்டு சென்டர்ஸ்க்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பாரு இந்த ஓரத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது மறுபடியும் இது இந்த ஓரத்தில் இருக்கிற பாரு சால்வ் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இது கலைச்சாதான் முடியும்னாலும் பரவாயில்ல. இதை கலைச்சிட்டு அப்புறமா கடைசியாக அந்த பார் சால்வ் பண்ணலாம். ஃபோர்த்து இங்கே அடுத்த சென்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். ஏன்னா அதுக்கு போகிறதுக்கு வேறு வழி கிடையாது. நம்ம மிச்சம் 5 சென்டர் சால்வ் பண்ணுறதுனால. இப்போ அடுத்தது வந்து எட்ஜ் பேரிங் ஸ்டெப்புக்கு போவோம். எட்ஜ் பேரிங்க்கு நான் வந்து ஏதாவது ஒரு எட்ஜு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். க்ரீன் ஒயிட் செலக்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எட்ஜ் பேரிங்க்கு ஒரு ஷார்ட்டான அல்காரிதம் மாதிரி இருக்குது. அது பேர் ஃப்ளிப்பிங் அல்காரிதம். RU R', F R', F', R. இது வந்து எதுக்குன்னா ஒரு எட்ஜை வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணோம். அது வந்து நான் 4x4 5x5 எல்லா பிக் க்யூப்ஸ்லேயும் எட்ஜ் பேரிங்காக தான் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்முலா. இப்போது அது தேவைப்படுற இடத்துல நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். க்ரீன் அண்ட் ஒயிட் 2 இங்கே இருக்குது. இன்னொரு எட்ஜு பார்த்திங்கன்னா இது இங்கே இருக்குது. இதை வந்து நான் இதுக்கு லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ரைட்டில் இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி தள்ளணுன்னா அந்த லேயர் மட்டும் இங்கே பேர் ஆகிடும். இப்போ வேறு ஏதாவது கலைஞ்ச பீஸை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிட்டு இந்த சென்டரை திருப்பி கரெக்ட் பண்ணிடணும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். இன்னொரு க்ரீன் ஒயிட் எட்ஜு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இதை கரெக்டாக கொண்டு வந்து இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கிறோம். நான் ஏன் லெஃப்டில் வைக்கிறேன்னா இங்கே ஆல்ரெடி க்ரீன் அண்ட் ஒயிட் நான் வச்சுருக்கேன். பேர் பண்ணிட்டு வேறு ஏதாவது பீஸ் வச்சு தள்ளி விட்டுறணும். இப்போது கடைசி க்ரீன் அண்ட் ஒயிட் பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு மிடில் லேயருக்கு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம டைரெக்டாக இன்சர்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ளிப் ஆகிடுது. க்ரீன் ஒயிட் இருக்குது, ஒயிட் க்ரீன் இருக்குது. இங்கே தான் அந்த ஃப்ளிப்பிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வேறு ஏதாவது பீஸ் வச்சுட்டு சென்டர் கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு எட்ஜை வந்து நம்ம பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி மிச்சம் 11 எட்ஜும் நம்ம பண்ணோம். ஆல்ரெடி பேர் பண்ணி வச்ச எட்ஜெல்லாம் டாப் அண்ட் பாட்டம் லேயருக்கு தள்ளி விட்டுருணும். அப்போ தான் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து ரெட் க்ரீன் பார்க்கலாம். ஒன்று இங்கே ஆல்ரெடி இருக்குது. இது ஃப்ளிப்பாக இருக்குது. ஃப்ளிப் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டேன். மேலே வேறு ஏதாவது அன்சால்வ் பீஸ் கொண்டு வந்து தள்ளி விட்டுடலாம். இப்போது வேறு ரெட் க்ரீன் எங்கே இருக்குன்னா இங்கே ஒன்று இருக்குது. அதை நான் லெஃப்டில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போ இதோட பேர் பண்ணிவிட்டு வேறு பீஸ் உள்ளே தள்ளிடுறேன். திருப்பி இது வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். இன்னும் ஒரே ஒரு ரெட் க்ரீன் தான் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது. கரெக்டாக இப்படி சேர்த்தோன்னா ஆப்போசிட்டில் போகுது. நம்ம ஃப்ளிப் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ வேறு எட்ஜை கீழே தள்ளிட்டு பண்ணிடலாம். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 2 எட்ஜு வந்து பேர் பண்ணியாச்சு. இப்போ மீதி எட்ஜஸ் எல்லாம் பேர் பண்ணுவோம். அடுத்து வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிற எட்ஜு ப்ளூ ஒயிட். இங்கே மேலே ஒன்று பீஸ் இருக்குது. இங்கே 2 பேர் ஆகிருக்கு. கீழே இறக்கி பேர் பண்ணுறேன். பேர் பண்ணிட்டு கலைஞ்ச எட்ஜை கொண்டு வந்துட்டு தள்ளி விட்டுறேன்.
இன்னொரு ஒயிட் எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயும் இல்லை, டாப்லேயும் இல்லை, பாட்டமில் தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அதை ஃபஸ்ட் நான் கொண்டு வரணும். மிடில் இருக்குது, கொண்டு வந்துட்டு இது ஃப்ளிப் பண்ணணும். என்ன ஃப்ளிப் ஆகிருக்கு. இப்போ இதையும் பேர் பண்ணிட்டேன். இன்னொரு ஒயிட் ப்ளூ எட்ஜு இங்கே இருக்குது, இதையும் நான் கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு இதை உள்ளே சேர்த்துட்டு டாப் லேயர் கொண்டு போய் சென்டர்லாம் கரெக்ட் பண்ணிடுறேன். இப்போ 3 எட்ஜு சேர்ந்துருச்சு. 4வது எட்ஜு நம்ம என்ன செலக்ட் பண்ணலான்னா ஆரஞ்சு எல்லோ செலக்ட் பண்ணலாம். இங்கே ஒன்று ஆல்ரெடி இருக்குது. ஃப்ளிப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி மேலே கொண்டு போயிடுறேன். வேறு ஆரஞ்சு எல்லோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, பாட்டமில் தான் எல்லாம் மாட்டின்னு இருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நான் மேலே கொண்டு வரேன். அப்புறமா ஜாயின் பண்ணிட்டு கலைஞ்ச பீஸை கீழே தள்ளிட்டு சென்டர் கரெக்ட் பண்ணுறேன். இன்னும் ஒரே ஒரு ஆரஞ்சு எல்லோ, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கீழே தான் இருக்குது. திருப்பி மேலே கொண்டு வரணும். இங்கே இருக்குது பாருங்கள், இதை வந்து மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு பேர் பண்ணி மேலே அமிச்சிட்டு சென்டர் இப்போ டாப் லேயர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு பேர்ட் எட்ஜஸ்ஸு. அதனால நான் கியூபை வந்து 180 டிகிரிஸ் திருப்பிக்கிறேன். நீங்கள் அப்பப்போ கீழேருந்து மிடில் லேயருக்கு பீஸ் கொண்டு வரும்போது மேலே இருக்கிற எட்ஜு கீழ் லேயருக்கு போகும். அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. அது எதர் டாப் இல்லைன்னா பாட்டமில் இருந்தால் போதும். அடுத்து நம்ம ரெட் ஒயிட் பேர் பண்ணலாம். 2 இங்கே பேராக இருக்குது, 2 இங்கே பேராக இருக்குது. இதை டைரெக்டாக சேர்த்துடலாம். 4 பேர் ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கீழே இறக்கிட்டு பேர் பண்ணிவிட்டு வேறு அன்சால்வ்டு பீஸ் கொண்டு வந்துட்டு சென்டர் கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து என்ன சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளூ இங்கே ஒன்று இருக்குது. மிச்சம் வேறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலாக ஃப்ளிப் ஆகிருக்கு. ஒரு தடவை ஃப்ளிப் பண்ணிட்டோன்னா கொண்டு வந்துடலாம். அடுத்து கலைஞ்ச பீஸை உள்ளே தள்ளிட வேண்டியது தான். இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு, இதோ இங்கே இருக்குது. இதை வந்து ஃப்ளிப் பண்ணுறோம். இதோ கொண்டு வந்து பேர் பண்ணிட்டு மேலே அமுச்சிடலாம். அடுத்து செலக்ட் பண்ண எட்ஜு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆரஞ்சு. இது வந்து இங்கே ஒன்று இருக்குது. பேர் பண்ணி ஃப்ளிப் பண்ணிடலாம், அதுதான் பெஸ்ட்டு. இப்போது இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, அதையும் பேர் பண்ணிடலாம். அன்சால்வ்டு பீஸ் போட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதை வந்து நான் இப்போ திருப்பி கீழே இருக்கிறேன். இன்னொன்று வந்து இங்கே இருக்குது, ஆனால் ஃப்ளிப் ஆகிருக்கு. ஒரு தடவை ஃப்ளிப்பிங் அல்காரிதம் பண்ணிவிட்டு பேர் பண்ணோன்னே சேர்ந்துருச்சு. இப்போ மேலே கொண்டு போய் வேறு ஏதாவது டூப்ளிகேட் பீஸோட கீழே இறக்கிடலாம். இன்னும் ஒன்று ஆரஞ்சு க்ரீன் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, கரெக்டாக சேர்ந்துருச்சு. இப்போ வேறு பீஸ் பார்க்கலாம். இன்னும் அடுத்த பீஸ் என்ன சால்வ் பண்ணலாம்? ஆரஞ்சு ப்ளூ சால்வ் பண்ணலாம். 3 பேர் ஆயிடுச்சு. 4வது 5வது ரெண்டுமே மேலே தான் இருக்குது. நான் கீழே இருக்கிறேன். இப்போது இது ரெண்டுமே அட் அ டைம் பேர் பண்ணலாம். ஒன்று இங்கே. இப்போ ரெண்டும் பேர் ஆயிடுச்சு. இப்போது சென்டர் கரெக்ஷன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்லேயும் 4 சென்டர், பாட்டம்லேயும் 4, டாப்பில் 4 எட்ஜஸ், பாட்டமில் 4 எட்ஜஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம மிடில் தான் ஒர்க் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா 2 சால்ட் எட்ஜை பேக் ஸ்லாட்ஸில் வந்து போட்டுடுறோம். இங்கே ஒரு எட்ஜு போட்டுடுறோம், பேக் லெஃப்டில் ஒரு கரெக்டான எட்ஜை வந்து உள்ளே போட்டுடுறோம். அதனால நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அடுத்த எட்ஜு பேர் பண்ணுறதுக்கு
க்ரீன் எல்லோ பண்ணலாம். இதை ஒரு தடவை ஃப்ளிப் பண்ணிவிட்டு இதை சேர்க்கலாம். இப்போ டம்மி எட்ஜை கொண்டு வந்துட்டு திருப்பிடலாம். இங்கே ஒன்று இருக்குது, அதை பேர் பண்ணிவிட்டு வேஸ்ட் எட்ஜ் ஒன்று கொண்டு வந்துட்டு திருப்பிடலாம். இப்போ இன்னொன்று வந்து இங்கே இருக்குது, இதை பேர் பண்ணிவிட்டு வேஸ்ட் எட்ஜை இன்சர்ட் பண்ணிடலாம். இன்னும் 3 எட்ஜ் இருக்குது, ஆரஞ்சு ஒயிட் பண்ணலாம். இந்த ரெண்டுமே அட் அ டைம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இதை மேலே கொண்டு போயிட்டு வேறு ஏதாவது எட்ஜை கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வந்துடுச்சு. அண்ட் ஆரஞ்சு ஒயிட்டு இன்னொன்று இங்கே தான் இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம கீழே இறக்கிட்டு ஜாயின் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் 2 எட்ஜஸ்க்கு வந்துட்டோம். இங்கே தான் கொஞ்சம் மாறும் எட்ஜ் பேரிங்கு, என்னன்னு காட்டுறேன். லாஸ்ட் 2 எட்ஜஸ்ஸு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், பேர் பண்ணிட்டு மேலே கொண்டு போய் வேறு ஏதாவது தப்பான பீஸுக்கே இறக்கி இந்த சென்டர் கரெக்ஷன் பண்ணுவோம்ல, இங்கே அது பண்ண முடியாது. ஏன்னா மேலே கீழே எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, பேர் பண்ண உடனே ஃப்ளிப் பண்ணிவிடுவோம். ஒரு தடவை இந்த ஃப்ளிப்பிங் அல்காரிதம் போட்டோன்னா அது கீழே போயிடும். திருப்பி இந்த சென்டரை கரெக்ஷன் பண்ணிடலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் வந்து பேர் ஆயிடுச்சு. இது வந்து என்ன கச்சா முச்சான் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து பேரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு எட்ஜ் மட்டும் மாறி மாறி கலைஞ்சிருக்குன்னா அது வந்து கவலைப்பட தேவையில்ல. ஓஎல்எல் பேரிட்டி அது. அதை நான் கடைசியில் காமிக்கிறேன். இப்போதைக்கு அதை அப்படியே விட்டுடலாம். நம்ம இப்போது ஃபுல் பேரிங் பண்ணி முடிச்சதுனால இதை ஒரு நார்மல் 3x3 இமேஜின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச 3x3 மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். அந்த மாறின எட்ஜு இது இருக்குல்ல, இது வந்து இப்போ நம்ம சப்போஸ் எல்லோ ப்ளூன்னா இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜு தான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். இப்போ நம்ம சப்போஸ் வந்து இதை வந்து சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நடுவில் இருக்கிறது சேர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே மாற்றி இது ரெண்டும் சேர்ற மாதிரி பார்க்காதீங்க. இந்த சென்டர் எட்ஜு மட்டும்தான் கரெக்டான எட்ஜு. இது ரெண்டுமே தப்பாக ஃப்ளிப் ஆகிருக்கு. ஃப்ளிப்பிங் வந்து நம்ம கடைசியில் பண்ணுவோம். ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து இப்போ பண்ணால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் நடுவில். ஏன்னா கலர்லாம் நம்ம இன்னும் சால்வ் பண்ணி முடிக்கல. அதனால் நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணோம். பெஸ்ட்டு என்னதுன்னா இந்த மாதிரி எட்ஜு வந்து அப்படியே வச்சுட்டு கடைசியில் சால்வ் பண்ணுறது தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது முடிச்சிடுறேன் 3x3 மெத்தடில். இப்போது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கலைஞ்சு போன எட்ஜுக்கு இந்த சென்டர் தான் ரெஃபரன்ஸ். இதுவும் ஃப்ளிப் ஆகிருக்கு. ஸோ இது எல் கேஸ். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நம்ம வந்து இது 3மே சால்வ் ஆகிடுச்சு, இது 1 சால்வ் ஆகலாம், அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. நம்ம நார்மலாக ஓஎல்எல் பிஎல்எல் சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணோம். எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன் நான். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணோம். அண்டு பிஎல்எல் பேரிட்டி வந்து வராது 7x7. அது வெறும் ஈவன் லேயர் க்யூப்பில் தான் வரும். ஆட் நம்பர் இருக்கிற க்யூபுக்கெலாம் வராது.
ஸோ நமக்கு கடைசியாக எப்படி வரணும்னா இந்த மாதிரி வரணும். அந்த ஃப்ளிப் எட்ஜ் தவிர மிச்சம் எல்லாம் சால்வ் ஆகிருக்கிற மாதிரி வரணும். இதுதான் வந்து ஓஎல்எல் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பேரிட்டி சால்வ் பண்ணுறதுக்கு பேரிட்டி அல்காரிதம் ஒன்று இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அதை 5/5ல் காமிச்சிடுறேன், அப்புறமா 7/7க்கு வரேன். இப்போ நான் வந்து இந்த 5/5ல் பேரிட்டி அல்காரிதம் காமிக்கிறேன். இந்த அல்காரிதம் வந்து மனப்பாடம் பண்ண வேணாம். ஒரு 2 தடவை அந்த அல்காரிதம் பார்த்து க்யூப்பில் எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மசில்லையே அது மெமரி ஆகிடும். நம்மளால் கை நகர்த்தும் போதே அது வந்துடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை காமிக்கிறேன். RWU2 எக்ஸுன்னா ஒரு தடவை க்யூபை கீழே ரொட்டேட் பண்ணும். RWU2 RWU2 RW'U2 LWU2 RW'U2 RWU2 RW'U2 RW'. அப்புறமா வந்து இந்த மிடில் லேயர் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு U2 இந்த சின்ன லேயர் எம்ன்னு சொல்லலாம். இதை வந்து கீழே நவுத்திட்டு பண்ணோன்னா இந்த 2 எட்ஜு சால்வ் ஆகிடும். கூடவே சேர்த்து இந்த 2 கார்னர் மாறிடும். பட் அது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மெயினாக இந்த 2 எட்ஜு திருப்போம். இப்போ இதே வந்து நான் 7/7ல் காமிக்கிறேன். அதே அல்காரிதம் தான், ஆனால் அங்கே 2 லேயர் சேர்ந்து இந்த மாதிரி நகர்த்துறோம்ல, இங்கே வந்து 3 லேயர் நகர்த்துவோம். உங்களுக்கு சப்போஸ் இந்த 2 எட்ஜு ஃப்ளிப்பாக இருந்துச்சுன்னா பேரிட்டி அல்காரிதம் 2 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த எட்ஜு ஃப்ளிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இந்த மிடில் எட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 எட்ஜு ஃப்ளிப்பாக இருக்கிறது. இதுக்கு பேரிட்டி அல்காரிதம் 3 லேயர் வச்சு திருப்பணும். ஃபஸ்ட்டு RWU2 X RWU2 RWU2 RW'U2 LWU2 RW'U2 RWU2 RW'U2 RW'U2 இந்த சின்ன லேயர் ஒரு தடவை திருப்பி U2 பண்ணும். இங்கே வந்து இன்னொரு தடவை அப்ளை பண்ணும் 2 லேயர் வச்சு. உங்களுக்கு சப்போஸ் இதுதான் ஃப்ளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ணது தேவையில்லை. இங்கே ஃப்ளிப்பாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் 3 லேயர் யூஸ் பண்ணும். அவுட்டரில் மட்டும்தான் ஃப்ளிப்பாக இருக்குன்னா 2 லேயர் யூஸ் பண்ணும். RWU2 X RWU2 RWU2 RW'U2 LWU2 RW'U2 RWU2 RW'U2 RW'. U2 பண்ணிட்டு இந்த 3மே சேர்த்து கீழே திருப்பணும். பண்ணோன்னா நம்மளுக்கு 7/7 கியூப் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 7/7 கியூப் சால்வ் பண்ணுற வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் 3/3 5/5ல் ப்ரையர் நாலேஜ் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நீங்களே டுட்டோரியலே இல்லாமல் சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு கியூபோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.